ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார்? ஆமென். ஆமாம், பேசுகிறது மனிதர் அல்ல, பிதாவே நம்மோடு கூட. ஆமாம், அவருடைய ஆவியானவரே நம்மோடு கூட பேச போகிறார். ஆமாம், அவருடைய கிரியை பலமாய் நடக்க போகிறது. ஆமாம், நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமாம், இந்த இடத்துல ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய பிரசனம் உணரத்தக்கதாய். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறதோடைய பிரசங்கம் ரட்சிக்க முடியாத ஒரு காரியத்தை அவருடைய பிரசன்னம் ரட்சித்து விடும். ஆமே, அவருடைய பிரசன்னம் மாற்றி விடும். பிரசங்கம் மாற்ற முடியாததை அவருடைய பிரசன்னம் மாற்றி விடும். ஆமாம், 3 நாளாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த இரவு ஒரு பெரிய ஒரு காரியங்கள் நடக்க போகிற ஒரு இரவாக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், கர்த்தர் இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யாரும் தவறாக எண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நான் சிலர் திடீர்னு, ஏன்னா 3 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்ததுனால சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். சிலருடைய முகங்களை காண்பித்து அவர்களுக்காக ஜெபிக்க வைத்தார். சிலருடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க வைத்தார். அவர்களுக்கான சில விடைகளை கர்த்தர் காண்பித்தார். அதனால சிலரை நான் கூப்பிட்டு அவர்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வெறும் பிரசங்கம் மாத்திரம் இல்லாமல் ஜபமும் பிரசங்கமும் ஜபமும். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட போகிறார். கண்களை மூடி நம்ம தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓரி பாகா தரபா சியாந்தரே. நன்றி 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 நன்றி. நீங்க பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை மறைக்கிறோம். நீங்க இந்த ஆரம்ப நேரத்தில் அவர் கையில ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரங்கள்ல எங்களை படைக்கிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. எத்தனை நாட்களாய் நாங்கள் காத்திருந்த நாட்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடும்படியாய் என் தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. இத்தனை நாட்கள் வடித்த கண்ணீர்களுக்கு என் கர்த்தர் இந்த நாட்களிலே கம்பீரத்தோடு நடக்க செய்வீராக. ஒரு கம்பீரத்தோடு நடக்க செய்வீராகப்பா. பேசுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 3 நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது புதன்கிழமையோட என்கிட்ட சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீ தான் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் அப்புறம் சரி அப்படின்னு நினச்சிட்டு, நான் அதற்கு முன்னாடியே நினச்சேன் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் தனித்து ஜபம் பண்ணணும். மனிதர்களுடைய சத்தத்தை ஒதுக்கி, மனிதர்களுடைய முகத்தை ஒதுக்கி அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் பார்த்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். போய் ஜெபிக்கிறதற்காக போய் அமர்ந்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஜெபம் மாத்திரம் தான் பண்ணேன். ஆண்டவரே, நான் நிறையா டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். நிறையா பிரசங்கம், நிறையா நீர் பேசின காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் என் சிந்தனைகளை ஜனங்கள் மத்தியில் நான் பேசக்கூடாது ஆண்டவரே. நான் எழுதினதை நான் பேசக்கூடாது. இந்த 3 நாள் நான் உங்கள் பாதத்தில் இருக்க போகிறேன். நீங்கள் என்ன என்கிட்ட பேசுகிறீங்களோ, என்ன என்கிட்ட இடைபடுறீங்களோ, அந்த காரியத்தை நான் ஜனங்கள்கிட்ட போய் நான் பேசுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானும் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து ஜபம் பண்ணுகிறேன். வார்த்தை கிடைக்கணும் ஜபம் பண்ணுகிறேன். ஆனால் வார்த்தை கிடைக்கவே இல்லை. அடுத்து மறுபடியும் போய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன், உட்காந்து வாசிக்கிறேன். ஆனால் கிடைக்கவே இல்லை வார்த்தை. அப்புறம் மறுபடியும் நான் நினச்சேன், சரி நம்ம கொஞ்ச நேரம் தூங்கும் பொழுது சொப்பனம் மூலமாக வச்சு ஆண்டவர் பேசுகிறாரான்னு சொல்லிட்டு நானும் தூங்கி பார்க்குறேன். சொப்பனம் மூலமாக எந்த ஒரு வசனமும் வெளிப்படலை. அப்புறம் மறுபடியும் எழுந்து ஜெபம் பண்ணுகிறேன். 12 1 ஆச்சு, 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. மதியம் கடந்து போனது. அப்புறம் நான் இன்னும் ஜெபம் பண்ணுகிறேன். வார்த்தை கிடைக்கல. ஆண்டவர் எனக்குள்ளே அப்படியே நேரமாக நமக்குலாம் உள்ளுக்குள்ளே பக்குன்னு அடிக்கும் பார்த்தீங்களா? அப்படி பக்குன்னு அடிக்குது. என்ன ஆண்டவரே, இன்னும் வார்த்தை வரையிலையே, வெள்ளிக்கிழமை ஆயிருமோ, அடுத்து சனிக்கிழமை இரவு ஆயிருமோ, அப்புறம் வார்த்தையை கிடைக்காம போயிருமோ, நானே யோசிச்சு கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும்போது நான் மறுபடியும் வேதத்தை வாசிக்கிறேன். கிடைக்கல. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு.
நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமோஸ் புஸ்தகம் வந்துட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம், கரெக்டாக ஒரு 10:45 இரவு 10:45 11 மணி அளவு இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாய் வந்தது. ஆமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் ஆமோஸ் 9. நம்ம எடுத்தவர்களை எனக்காண்டி கொஞ்சம் சத்தமாய் ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுல நம்ம பார்க்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திரும்ப எடுப்பித்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் திரும்ப எடுப்பித்து. விழுந்து போன தாவீதின் கூடாரமே எஸ், அநேகரால் நிகார்தரிக்கப்பட்டு அநேகரால் புறம்பால் தள்ளப்பட்டு விழுந்து போன தாவீதின் கூடாரமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போலவே உன்னை நான் ஸ்தாபிப்பேன். பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அநேகரால் விழுந்து போனப்பட்ட பட்டணமாய் நீ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இந்த ஆரம்ப நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாய் மாறுவதாக. பூரணமாய் கர்த்தருடைய ஆவியானவர், நன்றி. ஓ பூரணமாய் ஓ முந்தின நாட்களில் இருந்தது போலவே உன்னை ஸ்தாபிப்பே. திரும்ப எடுத்துக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரமே உன்னை மீண்டும் எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னை ஸ்தாபிப்பே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஜீசஸ். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த நாள்ல கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார். இழந்து போன அபிஷேகங்களா இருக்கலாம், இழந்து போன ஜப நேரங்களா இருக்கலாம், இழந்து போன சில வேத பகுதிகளா இருக்கலாம், இழந்து போன சில அன்புகளா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போலவே நான் ஸ்தாபிப்பேன். ஆமென். சத்தமாக அல்லேலூயா. ஆமா, அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த வசனம் மாத்திரம் இல்லை, இன்னும் அதிகமாக எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, இன்னும் நீங்கள் ஜனங்களிடத்துல என்னென்ன காரியங்கள்லாம் பேச விரும்புகிறீங்க அதெல்லாம் என்கிட்ட காண்பீங்க. ஆண்டவர் மறுமுடியுமாய் உணர்த்தின காரியம், திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன். ஆமா, இது இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், இந்த வார்த்தைக்கு உரிமையாளர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவங்க நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போலவே உன்னை ஸ்தாபிப்பேன். தாவீதின் கூடாரமே, விழுந்து போன தாவீதின் கூடாரமே, திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போலவே உன்னை ஸ்தாபிக்க போகிறேன். நன்றி. இந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே வாசிக்கிறேன். ஆமோஸ் புஸ்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே கடிந்து கொள்ளுதலான வார்த்தை.
அங்கே பார்க்குறோம், ஆண்டவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஆமோஸே நீ என் என்னுடைய கரங்களில் நீ என்னதான் பார்க்க? அவர் சொல்லுவார், ஆண்டவரே தூக்கு கயிறை நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அதை நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் போட்டுட்டேன், அவர்களை நான் கைவிட்டுட்டேன், மறந்துட்டேன், அவங்கள நான் கலங்கடிப்பேன். ஆமோஸ் புஸ்தகத்தில் ஃபுல்லும் பார்க்குறோம், இப்படிப்பட்டதான வார்த்தைகள் நான் கலங்கடிப்பேன், கைவிட்டுட்டேன், அவர்களை மறந்துட்டேன். அப்படி சொல்லும் பொழுது நான் அதை வாசிச்சுக்கிட்டே வருகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளே ஜனங்கள்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் ஆண்டவரே. ஆமாம், அடுத்த திங்கக்கிழமை இங்கே 2-3 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க நினச்சிக்கிட்டே அதை வாசிக்கிறேன். கடைசி முடிவில் வருகிறது, அந்நாளிலே ஒரு சமாதானத்தின் ஒரு கூக்குரல். ஆமே, ஒரு சமாதானத்தின். நான் என்னதான் இஸ்ரவேலை உன்னை கடிந்து கொள்ளாலும், நான் என்னதான் உன்னை தண்டித்தாலும், என்னதான் உன்னை கைவிட்டாலும், உன்னை மறந்தாலும், ஆனால் நான் உன்னை திரும்ப பூர்வ நாட்களில் சேர்த்தது போல, திரும்ப கரங்களில் எடுப்பது போல, திரும்ப நான் அதை எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போலவே நான் ஸ்தாபிப்பேன். ஆமே, ஆமோஸ் புஸ்தகம் முடியும் பொழுது இப்படியாக சமாதானமாய் முடிகிறது. ஆரம்பிக்கும் பொழுது அநேக கூக்குரலோட, அநேக கைவிட்டுருவேன், அவ்வளோதான், கைவிட்டுருவேன், இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் கோபமாக இருக்கிறேன், ஆமோஸே இந்த தீர்க்க தரிசனத்தை நீ அவங்ககிட்ட போய் சொல்லு, அவ்வளோதான், நான் கடிந்து கொள்ள போகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் ஆமோஸ் புஸ்தகம் முடியும் பொழுது பார்க்குறோம், திரும்ப எடுப்பித்து. ஆமென். ஏன் என்னால் இந்த இதை கடந்து போக முடியல? ஏன் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாருன்னு தெரியல. திரும்ப எடுப்பித்து. திரும்ப எடுப்பித்து. ஆமாம், நான் இதை வாசிக்கும் பொழுது இதே வசனம் இன்னொரு இடத்துலையும் வருமேன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்து வெளிப்படுத்தின காரியம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 15:17. அப்போஸ்தலர் 15:17. எனக்காக ஒரு ஆசைங்க. 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதில் பார்க்கிறோம், நான் ஆமோஸ் புஸ்தகத்தில் சொன்னது போல ஆரம்பத்தில் கடிந்து கொள்ளுதல் வந்துச்சு, சில கலக்கங்கள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, அவர்களுக்கு விரோதமாய் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நானும் இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் அந்த 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன், அதை சீர்படுத்துவேன், செவ்வையாக நிறுத்துவேன்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது இதுலேயும் ஆரம்பத்தில் ஒரு கலக்கத்தோடு ஆரம்பிக்குது பாருங்க. 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இதுல பார்க்கிறோம் வாக்குவாதமும் தர்க்கமும். ஆமா, ஆரம்பத்திலே வாக்குவாதமும் தர்க்கமும். இந்த வசனம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே வாக்குவாதமும் தர்க்கமும். ஆமோஸில் பார்த்தோம், முதல்ல இருந்து பார்க்கும்போதே ஒவ்வொரு தர்க்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, கைவிட்டுட்டேன், அவ்வளோதான், இவர்களை கைவிட்டுட்டேன், மறந்துட்டேன், இவங்க இனிமே என்னுடைய தேசத்தார் அல்ல, அவ்வளோதான், இவர்களை நான் புறக்கணிச்சிட்டேன். ஆனால் கடைசியில் சமாதானத்தின் வார்த்தைகள். நானும் அப்படி தான் நினச்சேன். இந்த அப்போஸ்தலர் 15வது வசனத்தில் ஆரம்பத்தில் வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாகுது, அடுத்து இந்த வசனம் வந்துச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் சமாதானமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா கடைசி 3 வசனத்தில் பார்த்தோம்னா இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்பூரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. அதில் பார்க்கிறோம், கடைசி முடியும் பொழுதும் ஒரு பிரிவினை, ஒரு சண்டை, கோபம் மூண்டவராகி. ஆமாம், ஆமோஸில் கடைசி சமாதானமாக முடிந்தாலும் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஆரம்பத்துலேயும் ஒரு கலக்கம், ஒரு தர்க்கம் உண்டாகுது. இந்த வசனம் உண்டாகி அதுக்கப்புறம் கடைசிலையும் பார்க்குறோம் பிரிவினை. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒருவேளை ஒரு கலக்கத்தோடு ஏக்கத்தோடு, ஆமாம், யாரோ சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை, இந்த வசனத்தை கேட்டுட்டோ இதுக்கப்புறமாவும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காலங்கள் வரலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் திரும்ப எடுத்துக்கொள்ளுவார். ஆமென், கர்த்தர் திரும்ப எடுத்துக்கொள்ளுவார். பூரணமாய் அவர் திரும்ப எடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம்,
யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோசுவா 6:1-5 வரை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவார்கள் என்றார். ஆமென், ஆமென். இதுல பார்க்கிறோம், வசனத்துல எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஆமாம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே நாங்கள் யோர்தானை கடந்து வந்தோம், ஆமாம் நிறைய காரியங்களை நீங்கள் எனக்காக செஞ்சீங்க, ஆனால் இப்படி ஒரு பெரிய எரிகோ கோட்டை எங்களுக்கு தடையாக இருக்கிறதே, என்ன ஆண்டவரே, பெரிய ஒரு எரிகோ கோட்டை எங்களுக்கு விரோதமாய் எதிராய் நாங்கள் உள்ளேயும் போக முடியல, அவர்கள் வெளியவும் வர முடியல, இந்த தேசத்தை எங்களால் பிடித்து கொள்ளவே முடியலையே ஆண்டவரே, எங்களால் அதை பிடித்து கொள்ள முடியல, எங்களுக்கு தடையாய் இந்த கோட்டை இருக்கிறதே, அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு வார்த்தை உண்டாகிறது. 2வது வசனத்தில் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமாம், சில அடைக்கப்பட்ட பகுதிகளில், சில அடைக்கப்பட்ட பகுதியில் கண்களை மூடிக்கொள்ளலாம், கண்களை மூடிக்கொள்ளலாம். கொஞ்ச நேரமாக கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. சில அடைக்கப்பட்ட பகுதிகள், சில அடைக்கப்பட்ட எரிகோ மதில்கள், சில அடைக்கப்பட்ட சில அபிஷேகங்கள், சில அடைக்கப்பட்ட சில வரங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நல்ல ஆவியில நிரம்பி, கொஞ்சம் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரமாக இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க பார்க்கலாம். உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு விரோதமாய் 1000 10,000 விரோதமாய் எழும்பலாம், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ரிபாகா தாராபா சியாந்தரே, ரிபாகா தூரபௌ சியாந்தரபா, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். சில மதில்கள் எதிராக இருக்கலாம், சில மதில்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், இத்தனை ஆண்டுகள் போராடின காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ரிபாகா தாராபா சியாந்தரே, ரிபாகா தூரபௌ சியாந்தரபா, ரிபாகா தூரபௌ சியாந்தரபா. இயேசுவின் நாமத்தினாலே I command in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், எல்லா அடைக்கப்பட்ட எரிகோ மதில்கள் உங்கள் கைகளில், உங்கள் கைகளில் ஒப்புவிக்கப்படுவதாக, ஒப்புவிக்கப்படுவதாக. ரிபாகா தூரபௌ சியாந்தரபா. பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி இந்த ஆரம்ப நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை உன் கையில் ஒப்பு கொடுத்தே. யோசுவாவே, இதுவரை நடத்தி வந்த நான் இனிமேலும் உன்னை நடத்த நான் போதுமானவன். யோர்தானை உன்னை கடக்க செய்தனே, செங்கடலை 2ஆய் பிளந்தனே. ஓ பார்வோனையும் அவனுடைய சேனையையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் முற்றிலுமாய் தகர்த்து விட்டனே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
யோசுவாவே நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், யோசுவாவே உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கொஞ்ச நேரமாக விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கைகளில் சிலவற்றை ஒப்பு கொடுப்பதற்காக இந்த தேசத்தில் இருக்கிறதான சில எரிகோ பட்டணங்களை, இந்த தேசத்தில் இருக்கிறதான சில கோலியாத்துகளை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிற நாட்கள், உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிற நாட்கள். வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ரிபா காதூர பௌசியாந்தரபா, சில எரிகோ மதில்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா காதூர பௌசியாந்தரபா, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யோசுவாவே, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ காத்திருக்காத, நீ காத்திருக்காத, நீ காத்திருக்காத. எக்காலத்தை எடுத்துக்கொள், எக்காலத்தை எடுத்துக்கொள். எந்த எரிகோ பட்டணம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதோ, எந்த எரிகோ பட்டணம் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதோ, அதற்கு நேராய் ஊத தொடங்கி, அதற்கு நேராய் எக்காலத்தை ஊத தொடங்கி. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பட்டணம் உங்களுக்கு விரோதமா, எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறானோ அவனுக்கு விரோதமாய் துதியை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு விரோதமாய் தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு விரோதமாய் அந்நிய பாஷையை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு விரோதமாய் இயேசு என்கிற நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஊத தொடங்குங்க, ஊத தொடங்குங்க. சில எரிகோ பட்டணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் தகர்த்து விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி, ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அது தகர்க்கப்பட்டு போவதாக. ஆமென், 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 ஆமென். விடாதீங்க, 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 விடாதீங்க. இந்த பகுதியை கடந்து செல்ல, இந்த பகுதியை கடந்து செல்ல, ஓ ஏதோ ஒரு சிறு வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய மதில் தான், பெரிய மதில் தான், அடைக்கப்பட்ட மதில் தான். எரிகோ 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 அடைக்கப்பட்ட மதில் தான். ஆனா யோசுவாவே அதை தான் அவ கையில ஒப்பு கொடுத்தேன், அதை தான் அவ கையில ஒப்பு கொடுத்தேன். வெறும் எரிகோ மாத்திரமல்ல, அதன் ராஜாக்களையும் அதன் அதிபதிகளையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா, அதை ஒருவனும் பூட்ட மாட்டா, அதை ஒருவனும் பூட்ட மாட்டா. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கரங்களில் இயேசு என்னும் நாமோ, இயேசு என்னும் நாமோ, இயேசு என்னும் பட்டயோ நம் கரங்களிலே இருக்கிறபடினால நாம் ஊத தொடங்கும் பொழுது ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாதபடிக்கு தேவன் முற்றிலுமாய் தகர்த்து விடுவார். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ரிபா காதரபா சந்தரே, ரிபா காதரபா சியாந்தரபா, ரிபா காதரபா சியாந்தரியாந்தரபா, ரபா காதரபா சந்தரே, ரிபா காதரபா சத்ரியாந்தரபோ, ரிபா காதரபோ சியாந்தரபா, ரபா காதரபோ சியாந்தரபா. எஸ் ஜாப்னியக்கா, ஜாப்னியக்கா, எஸ் ஜாப்னியக்கா கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஜாப்னியக்கா முன்னாடி வாங்க. எஸ் கர்த்தருடைய ஆவியானவர். எஸ் நான் 3 நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, 3 நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, ரிபா காதரபா சியாந்தரபா, 3 நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர், நான் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், நான் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், ஜேம்ஸ் மாமாவுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாய் பேசின ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய டைரியில கூட நான் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை, சில எரிகோ கோட்டைகளை, சில எரிகோ கோட்டைகளை நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. சில எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், சில எரிகோ பட்டணங்களை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சில வச்சு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? துதி என்னும் காலத்தை எடுத்துக்கொள், துதி என்னும் காலத்தை எடுத்துக்கொள், துதி என்னும் காலத்தை எடுத்துக்கொள். எஸ் எது எதெல்லாம் விரோதமாய் வருகிறதோ துதிக்க ஆரம்பி மகளே, துதிக்க ஆரம்பி மகளே, துதிக்க ஆரம்பி மகளே, துதிக்க ஆரம்பி மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாதபடிக்கு, ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அது தகர்க்கப்பட்டு போகும். ஆமென். ஆமா,
ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சிலருடைய முகத்தை காமிச்சாங்க. சிலருக்காக நானே ஜெபிக்கும் பொழுது, சில விண்ணப்பங்களுக்காக நானே ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே சில விஷயங்களுக்கு அவரே விடைகளை கொடுத்தார். ஆமாம், உங்களுக்கு கொடுத்ததான விடை என்னன்னா, எரிகோ கோட்டைகளை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோ பட்டணம் விரோதமாக எழுமி நின்றுச்சு, யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் விரோதமாக. ஆனால் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் புத்திரரும் பார்க்குறாங்க, அது அவர்களுக்கு விரோதமாக ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க நினச்சாங்க நாங்கள் உள்ளே போக முடியாது, அவ்வளோதான், இந்த பட்டணத்தை எங்களால் பிடிக்க முடியாது, இந்த பட்டணத்தை எங்களால் முறியடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த எரிகோ கோட்டையை பார்த்து தான் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எதை பெருசாக நினைக்கிறியோ, எது நடக்காதுன்னு நினைக்கிறியோ, அதை நான் கையில் ஒப்பு கொடுத்தேன் யோசுவாவே, அதை நான் கையில் ஒப்பு கொடுத்தேன் யோசுவாவே, அதை நான் கையில் ஒப்பு கொடுத்தேன் யோசுவாவே. எஸ், எக்காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துதி என்னும் எக்காலத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, துதி என்னும் எக்காலத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே நாமே நாமே நாமே. ஆமாம், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமாம், யாரும் நான் ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிடாதீங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் தான். சிலருடைய முகங்களை காண்பித்தார். ஆமாம், சிலருக்காக ஜெபிக்க சொன்னார். ஆமாம், சிலருடைய நான் ஒரு ஜெபித்து கொண்டு அவர்களுடைய முகத்தை பார்த்து ஜெபித்து கொண்டு நித்திரை செய்யும் பொழுது நான் பார்க்குறேன், ஒரு வெள்ளை பேப்பரில் யாரோ ஒருவருடைய நேமு, ஆமாம் ஜே, அந்த ஒரு நேம் மாத்திரம் தான் என்னுடைய கண்களுக்கு நேரா. 6 நடுவில் ஒரு ஜே. ஆமாம், ராஜா 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 ராஜ். ஆமே, ராஜா ராஜ். யாராவது ஒருவர் ராஜா ராஜ், யாராவது ஒருத்தங்க இருந்தீங்கன்னா கைகளை தூக்கி காண்பீங்க. ஆமாம், நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது 3 நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஆமாம் காண்பித்த காரியம். யாராவது ராஜா ராஜ்? எஸ், ஆமே ஆமே. ஆமாம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், சிலருடைய முகங்களை காண்பித்து கர்த்தர் ஜெபிக்க சொன்னார். ஆமாம், ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கான விடைகளையும் கர்த்தர் தந்தார். ஆமாம், அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமே. ஆமாம், அதில் பார்க்குறோம் எரிகோ பட்டணங்களை. ஆமாம், 6வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அது முற்றிலுமாய் அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமாம், சிலவற்றை கர்த்தர் உங்கள் கைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமாம், உங்கள் கரங்களில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமாம், அது நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எரிகோவையும் அதன் ஜனங்களையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் யோசுவாவே. ஆமாம், நீ சில பூரிகைகளையும் எக்காலங்களை நீ எடுத்துக்கொள்ளு, எக்காலத்தை எடுத்து அதற்கு விரோதமாக நீ ஊத தொடங்கு, அதற்கு விரோதமாக ஊத தொடங்கு. நம்ம சில நாட்களில் என்ன செய்கிறோன்னா, சில பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம், துதி என்கிற ஆடையை நம்ம விட்டுறோம், துதி என்கிற எக்காலத்தை விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், விரோதமாக இருக்கிறது உண்மைதான் யோசுவாவே, நீ உள்ளே போக முடியாதுங்கிறது உண்மைதான் யோசுவாவே. ஆனால் அதில் பார்க்குறோம், நான் அதை கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ எக்காலத்தை எடு, நீ எக்காலத்தை எடு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எரிகோ கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா இது இஸ்ரவேல் புத்திரர்கள் புத்தீனமாக செய்கிறார்களே, புத்தீனமாக செய்கிறாங்க. எல்லாரும் ஆயுதத்தோடும் சிலர் ரதங்களோடு தான் வந்து யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வெறும் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு வராங்களே, எக்காலத்தை எடுத்துக்கொண்டு வராங்களே, வெறும் ஆமாம் அறிவில்லாத ஜனங்களாக இருப்பார்கள் போல. வெறும் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு பாட்டு பாடி சும்மா பானைகளை உடைத்தாலும் அந்த எரிகோ பட்டணம் உடையிற அளவுக்கு கிடையாது. ஆமாம், அதில் பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிற, நீ எடுத்துக்கொள்ளு, நீ எடுத்துக்கொள், எடுத்து ஊத தொடங்கு, நீ ஊத தொடங்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா எதை பற்றியும் அவர் களங்களை எடுத்து ஆமாம் முன் வரிசையில் அனுப்பிடுறாரு. ஊதுங்க, நீங்கள் ஊத தொடங்குங்க ஜனங்களே, எக்காலத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆர்ப்பரிக்க தொடங்குங்க, நீங்கள் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. அங்கே 20வது வசனத்தில் பார்க்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜன
ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழக்குகையில் அலகம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆமே. எந்த ஜனங்கள் முட்டாள் ஜனங்கள் நினைச்சாங்களோ, யார் இஸ்ரவேல் ஜனங்கள் முட்டாள் நினைச்சாங்களோ, இது எரிகோ கோட்டை, அவ்வளவுதான், உடைக்க முடியாது, இதை தகர்க்க முடியாது, என்னதான் பெரிய ஆயுதம் கொண்டு வந்தாலும் எங்களுடைய கதவை உன்னால முறியடிக்க முடியாது, இந்த கதவை திறக்க முடியாதுன்னு சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எரிகோவே எரிகோவே எரிகோவே, என் நாமத்தை துதிக்கிற எந்த இடத்திலோ, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலோ நான் அங்கே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் அங்கே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். எரிகோ கோட்டை பெருசுதான், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எக்காலத்தை ஊதுகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமா, நான் இதை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தேன், என்ன எரிகோ சம்மந்தமே இல்லாமல் தாவீதின் கூடாரத்திலிருந்து, என்ன ஆண்டவரே எரிகோ, தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு, அதை சீர்படுத்துவேன் ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏன் இங்கே எரிகோ கோட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்கும்போது வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். 7வது அதிகாரம். ஆமாம், சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் மிகவும் பிரியமாக தான் இருக்கிறார். நான் முடிக்க போகிறேன். கடைசியாக நம்ம நல்லா ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக. ஆமாம், நம்ம ஏன் சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சில ஆசீர்வாதங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? வாசிங்க, அது ஏன் நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியலன்னா, யோசுவா 7 அதனுடைய 13வது வசனம். எனக்காக ஒருவர் வாசிங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதில் பார்க்குறோம், எழுந்திருந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, சாபதீடானது. அதில் நல்லா அந்த வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலரே, சாபதீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபதீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஆமாம், அதில் பார்க்குறோம், சாபதீடானது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். யோசுவா சொல்கிறாரு, போங்க அந்த பட்டணத்தை நீங்கள் முறியடிங்க. எரிகோ பட்டணத்தை அல்ல, இன்னொரு பட்டணத்தை முறியடிக்க சொல்லுகிறாரு. அதில் 1வது வசனத்தை ஒரு வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சகோதரனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து, ஆயி பட்டணம் அதை யுத்தம் செய்யும்படி போக சொல்லுகிறாரு யோசுவா. ஆமாம், அதில் பார்க்குறோம், அவங்க போகிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் வெற்றி கிடைக்கல. அப்போ யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் போராடி கேட்குறாரு, என்ன ஆண்டவரே, நாங்கள் யோர்தானை நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் யோர்தானை கடந்திருக்க மாட்டோம், இப்படி செய்வீங்கன்னு நினச்சி தான் எங்களை யோர்தானை நீங்கள் கடக்க செஞ்சீங்களா? இந்த ஜனங்களுக்கு நாங்கள் முதுக காமிச்சிட்டோமே, என்ன ஆண்டவரே, நாங்கள் தோற்று போயிட்டோம், எங்களால் எழும்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா போய் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாபதீடானது உன் நடுவில் இருக்கிறது யோசுவாவே, சாபதீடானது இஸ்ரவேலர் நடுவில் இருக்கிறது, உன் நடுவில் இருக்கிறது. நான் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னால் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் விரோதமாக கொடியேற்ற முடியாது. ஏன் தெரியுமா? சாபத்தீடானது உன் நடுவிலே இருக்கிறது. ஆமாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம், 5 கடைசி அதில் பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். இங்கே யோசுவா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, நான் பெரிய யுத்த புருஷன், இவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் வழி நடத்திட்டு வந்தேன், மகா யுத்தத்தை நான் செஞ்சேன், சூரியனை நான் நிப்பாட்டினேன், என்ன ஆண்டவரே பாதரட்சை களத்தை சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லியிருப்பார், யோசுவாவே,
நீ பெரிய யுத்த புருஷன் தான் இரு, நீ சூரியனை நிப்பாட்டினவன் தான் இரு, ஆனால் நீ இந்த பாதரட்சியை நீ கலர்ச்சி போடலைனா, சில சாபத்தீடானதை நீ கலர்ச்சி போடலைனா என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லாத யோசுவாவே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி செல்லாத யோசுவாவே. ஆமாம், சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணமில்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆமாம் சாபத்தீடான ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் வெறுக்கிற சில காரியங்கள். ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஆரம்பத்தில் இருந்தே, பாதரட்சியை கலர்ச்சி போடு, பாதரட்சியை கலத்தி போடு, கலத்தி போடு, கலத்தி போடு. ஆமாம், கலத்தி போடு, நீ அதை கலத்தி போடு யோசுவாவே. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, பரிசுத்தமானது, கலற்றி போடு. அப்படின்னா தான் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். இல்லாட்டி சத்துருக்களுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாதுங்க. ஆமாம், சத்துருக்களுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. சில சாபத்தீடானதை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், நல்லா சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போனது போல இருக்கிறது. ஆமென். ஆமாம், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிற. எழுமின் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ் அவர் ஆமாம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்துக்கொள்வது உண்மைதான். அவர் திரும்ப கரங்களில் எடுத்துக்கொள்வது உண்மைதான். ஆமாம், எரிகோ கோட்டைகளை முறியடிப்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம், சில நேரங்களில் அவர் திரும்ப அவருடைய கரங்களில் நம்மளை எடுத்துக்கொள்ளாததற்கு காரணம். ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. ஆமாம், அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், பூர்வ நாட்களில் இருந்தது போல நம்மளை ஸ்தாபிக்காமல் இன்னும் இருப்பதற்கு காரணம் என்னது தெரியுமா? சில பாதரட்சைகள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யோசுவாவே அதை கலற்றி போடு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும்னா, எஸ், நீ இந்த ஆயி பட்டணத்தை நீ தோற்கடிக்கணும் என்றார், எரிகோ கோட்டைகளை நீ முறியடிக்க வேண்டும் என்றார், இந்த பாதரட்சியை நீ கலத்தி போடு யோசுவாவே, இந்த பாதரட்சியை நீ கலத்தி போடு யோசுவாவே. கொஞ்ச நேரமாக நீங்க ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்களேன். கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த பாதரட்சை தான் அப்ப காரணமா? இந்த சாபத்தீடானது தான் ஒரு காரணமா? எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமா யோசுவாவே, இந்த பாதரட்சியை நீ கலத்தி போடு. அங்க வசனம் சொல்லுகிறது, யோசுவா அப்படியே செய்தான். அதன் செய்ததின் விளைவுதான் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எரிகோ கோட்டைகள் முறியடிக்கப்பட்டது, எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அப்பதான் வசனம் உண்டாகிறது, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். சில காரியங்களை கர்த்தர் நம்மளை நம்பி தர வேண்டும் என்றால் சில பாதரட்சைகளை நாம் கலத்தி விட்டு தான் ஆக வேண்டும். ஆமா, நான் வாலிபர்களுக்காக ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அந்த வசனத்துல பார்க்கிறோம், பாதரட்சையை நீ கலத்தி போடு யோசுவாவே. 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எஸ், 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆகான் என்பவன் தான் சாபத்தீடானதை சிலதை எடுத்துக்கொண்டான். ஆனால் அதில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமாம், நான் சில வாலிபர்களுக்காக நான் ஆசைப்படுகிறேன். சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, நம்மளுடைய ஜாலிக்கு, நம்மளுடைய கண்கள் பார்க்குற சில காரியங்களுக்காக, நம்மளுடைய சுயத்திற்காக சில காரியங்களை செஞ்சுட்டு நம்ம ஜாலியாக இருந்துடுறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, அதன் நிமித்தமாக, அந்த காரியத்தின் நிமித்தமாக நம்ம மாத்திரம் பாதிக்கப்படுகிறது கிடையாது, நம்மளுடைய குடும்பம். அதில் பார்க்குறோம், கடைசியில் அவருடைய குமாரரும் குமார்த்திகளும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லெறிந்து குவித்து தீயினால் சுட்டரித்ததை பார்க்கிறோம். அவங்க குமாரரும் குமார்த்திகளும் தப்பு செய்யலையே, அவங்க ஆடு மாடுகள் தப்பு செய்யலையே. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆகான் என்பவன் செய்த தவறு, அந்த ஆகான் என்பவன் செய்த தவறின் நிமித்தமாக, அந்த ஆகான் என்பவன் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக அவனுடைய சந்ததியே பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம செய்கிற ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்திற்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. சில ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்கு காரணம், நம்மளுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமாம், சில பாதரட்சைகள். அது உண்மைதான். அதே மாதிரி நம்ம செய்கிற தவறுகளின் நிமித்தமாக குடும்பத்திற்கும் அது பாதிப்பை கொண்டு வருகிறது. ஆமாம், நீங்கள் கொஞ்ச நேரமாக அவரோடு
அவங்களோட கூட பேச ஆரம்பிங்க. கடைசி நிமிடத்தில் வந்துட்டோம், கடைசி நிமிடத்தில் வந்துட்டோம். நீங்கள் பேச ஆரம்பிங்க. இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். ஆண்டவரே, என் பாதரட்சை வாரை நான் கலர்ச்சி போடுகிறேன், என் பாதரட்சை வாரை கலர்ச்சி போடுகிறேன். ஆண்டவரே, என் பாதரட்சை வாரை கலர்ச்சி போடுகிறேன், என் பாதரட்சை வாரை நான் கலத்தி போடுகிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை. எஸ், அவருடைய நிழலில் வந்த ரூத்தே, அவருடைய நிழலுக்குள்ள வந்த ரூத்தே, அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டு. இஸ்ரவேலின் கர்த்தராக எஸ் தேவனுடைய நிழல்ல வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு, அவராலே நிறைவான பலன் உண்டு. ஆனா அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனே, உன் செய்கைக்கு தக்க பலனே, உன் செய்கைக்கு தக்க பலனே. எஸ், நம்ம கொஞ்ச நேரமாக ஆர்ப்பரிக்க போகிறோம், ஆர்ப்பரிக்க போகிறோம். கொஞ்ச நேரமாக ஆவியில நிரம்பி மந்த நிலமா இருக்கிறதை நான் உணர்கிறேன், மந்த நிலமா இருப்பதை நான் உணர்கிறேன். ஓ ரிபா காதூர பௌசியாந்தரபா, ரிபா காதரபா சியாந்தரே. கொஞ்ச நேரமாக ஆவியில நிரம்பி எஸ் அந்நிய பாஷையின் வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசி எஸ் ஊழியர்கள் எனக்காக, எஸ் ஊழியர்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்க. இந்த நாள்ல கர்த்தர் ஒரு பெரிய அசைப்பை உண்டு பண்ணணும், கர்த்தர் ஒரு பெரிய அசைப்பை உண்டு பண்ணணும். எரிகோ மதிலோடு நீங்க வந்திருக்கலாம், எரிகோ மதிலோடு வந்திருக்கலாம். சிலவை உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், யோசுவாவை உன் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, ஓ பூர்வ நாட்களில் இருந்தது போலவே, பூர்வ நாட்களில் இருந்தது போலவே, பூர்வ நாட்களில் இருந்தது போலவே நான் அதை ஸ்தாபிப்பேன், அதை நான் ஸ்தாபிப்பேன். எஸ், கர்ச்சிக்க தொடங்குங்க கம்பீர சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு. ரிபா காதூரா பௌசியாந்தரபோ, ரிபா காதூரா பௌசியாந்தரபா, ஓ ரிபா காதரபா சியாந்தரே, ரிபா காதூரா பௌசியாந்தரபா, ரிபா காதரபா சியாந்தரே. நன்றி 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 உம் வல்லமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் எடுத்துக் கொண்டிருக்கிறார், திரும்பவும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பே, தலைமையாக நான் மகிழ்ச்சியாகவும் வைப்பே, மகிழ்ச்சியாக வைப்பே. விழுந்து போன தாவீதின் கூடாரமே, இனி உன்னுடைய கூடாரத்தில் அழுகையின் சத்தம் அல்ல, புலம்பலின் சத்தம் அல்ல, கம்பீர சத்தத்தோடு பாடுகிற நாட்கள். நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எஸ், நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும். எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும். எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே.
எங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை முழுவதும் நீர் ஆட்கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய பட்டணத்தை திறந்து தந்திருக்கீங்கப்பா. அந்த எரிகோவை ஆண்டவர், அதனுடைய ராஜாக்களை, அந்த தேசத்தை யுத்த வீரர்களை, எழும்பிட சத்துருக்களை அத்தனையும் ஆண்டவரை சுதந்தரிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்தரிக்க போறோம். அதை எங்களுடைய கண்கள் காணப்போகிறது, எங்களுடைய சந்ததி காணப்போகிறது. அந்த நன்மையை நாங்கள் உணரப்போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறீர். பிசாசின் கட்டில இருந்து விடுதலை, வியாதியின் கட்டில இருந்து விடுதலை, பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை, ஆண்டவரே தடையாயிருக்கிற ஆசீர்வாதத்தில இருந்து விடுதலை கர்த்தர் அப்படியாய் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை சமாதானத்தோடு அனுப்புவதற்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதியும், வந்த தாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்தி கொடுத்த மகனுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நாளைக்கு சாமக்காரங்க ஜெபம் உண்டு. நம்ம தான் போய் ஜெபம் நடத்த போறோம். அல்லேலூயா. காலையில் 8 மணிக்கா 8:30 8:30 தான் பண்ணிடுறியா. 8:30 அன்னத்தாய் மண்டபத்திட்ட வந்துருங்க.